அண்ட் ஆக்சுவலி ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது ஆதிக் வந்து பயங்கர ஃபேன் பாயா ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் ஃபேன் பாயா அவருக்கு எழுதின ஒரு பர்டிகுலர் லிரிக் இது அவருக்காக தான்ப்பா டெடிகேட்டட் அப்படின்னா நீங்கள் எந்த லிரிக் சொல்லுவீங்க? பேட் ட்ரிப்பை தந்தாங்கன்னா குயிக்காக கதியை முச்சு விடு, ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்தாங்கன்னா பார்ட்டியை குத்த விடு, ரூத்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னா ஆட்லெஸ்ஸாக தட்டி விடு, என் ஆளை தட்டினா என்ன தாண்டி தோடு அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரியே ஃபீல் பண்ணி எழுதுனது. என் ஆளை தோடணும்னா என்ன தாண்டி தோடு, அது தலைக்காக ஒன்லி டூ தலை ஃபேன்ஸ். ஓகே சூப்பர். ஸோ உங்களுக்கு இந்த பாடல் எழுதும் போது எப்படி ட்ரைலரில் சில ரெஃபரன்சஸ் வச்சுருக்காங்கல்ல, தீனா ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க, மங்காத்தா ரெஃபரன்ஸு, ஸோ பில்லா ரெஃபரன்ஸ், இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் வச்சு தான் இந்த பாடல் எழுதுனீங்களா? அப்படிதான். ஆமாம், இதில் உங்களுக்கு லிரிக்லேயே அது இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தில்லுதான் அழுதணும்னா இட்டக பிட்ட குடும்பக்தா, மாஃபியா மேனா பில்லாடானா போட்டுவிடுவோம் மங்காத்தா அப்படின்னு இருக்கும். கரெக்ட். ஆக்சுவலி அதை எடுத்து வச்சிருக்கேன், எனக்கு புரியல. அட்லீஸ்ட் உங்ககிட்ட கேட்டாவாச்சும் புரியும். அதை ஒன் செகண்ட் சொல்லுங்க பொறுமையா. தில்லுதான் தீனா அள்ளுதான் நோனா இட்டக பிட்ட குடும்பக்தா, மாஃபியா மேனா பில்லாடானா போட்டுவிடுவோம் மங்காத்தா. இவ்வளோ வேகமாக சொன்னீங்க புரியாது சார். அது என்ன அர்த்தம் நீங்களே சொல்லிட்டீங்களா? தில்லுதான் நாங்கள் தீனா, கெத்து. தில்லுதான் தீனா படம் பார்த்துருப்பீங்க. அது அந்த இது நாங்கள் தில்லில் தீனா, எங்களுக்கு அல்லே கிடையாது, தினமே நாங்கள் வந்து தைரியமாக சுற்றுவோம். அல்லு கிடையாதுன்னா அல்லுதான் நோனா அப்படின்னது. பயம் கிடையாது. பயம் இல்லை, அல்லுனா பயம். சாரி, அதான் அதுக்கு தான் கேட்குறேன். என்ன மாதிரி ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க ப்ளீஸ். இல்லை அல்லுனா பயம், அந்த அல்லு எங்களுக்கு கிடையாது.